எடப்பாடி தொடர்ந்து ஒன்றிணைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு இது மீண்டும் ஒன்றிணைய மாட்டோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா பதிலளித்துள்ளார். எடப்பாடி தொடர்ந்து ஒன்றிணைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு இது ஒருத்தர் முடிவு பண்ண விஷயமே இல்லை. எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி எங்களுடைய அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் இந்த கட்சியினுடைய பைலாப்படி சட்டத்திட்ட விதிபடி நடக்கும். அதை நாங்க நல்லபடியா செய்வோம். நாடாளுமன்றத்துல மத்திய அமைச்சர் தமிழக மக்களை பத்தி அவதூறா பேசியிருக்காரு. அதுக்கு திமுக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, திமுக மத்திய அரசுன்னு பார்க்கணும். முதல்ல மத்திய அரசுன்னு பார்த்தாதான் இங்க ஆட்சிய சரிவர நடத்த முடியும். நீங்க சண்டை போடுறதுக்காக நீங்க மக்களுடைய வாக்க வாங்கி போய் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா வர்ற 26 தேர்தல்ல அதுக்கு உண்டான பதில தமிழ் மக்கள் நிச்சயம் கொடுப்பாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, இங்க அரசாங்கத்தை சரியா நடத்த முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. இத மாற்றுப்பாதையில கொண்டு போகணுங்கிற ஒரே எண்ணத்தினால அவங்க செய்யற தவறுகளை வெளியில போகாம மாற்று முயற்சியில இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கிறதா என்னுடைய கருத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.